ओम श्री गुरुभ्यो नमः। ओम नमो भगवते वैष्णवोत्कुलबुद्धवाय श्री शूलिनी प्रत्यंगिरा सहित शरभेश्वर उपासकाय सर्वेषां सकल बलप्रदाय श्री नडादूर्णम सद्गुரு சுவாமினே நமः. சத்குரு திவ்ய சரணாரவிந்தாபியாம் நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினமானது எல்லாம் வல்ல அன்னை தருமண பத்ரகாளி பிரத்யங்கரா அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய தினமானதுல நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தோம்னா, சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா, சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த விஷயமானது காலவிதானம் அப்படின்னு சொல்லப்பட்ட புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலவிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பீஜானாம் வாபனம் க்ஷௌரம் வாஸ்து கர்ம கிருஷிம் ததா ராத்திரௌத்துனஹ் பிரகுர்வீத குர்வன் க்ஷிப்ரம் வினஷ்யதி. அதாவது நமது இந்து சனாதன தர்மத்துல எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் சூரியனை பிரதானமா வச்சுதான் நம்ம செய்வோம். ஒரு விரதங்களா இருந்தாலும், ஒரு அனுஷ்டானங்களா இருந்தாலும், ஒரு பூஜைகளா இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு அப்புறமா செய்யறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் மறைவுக்கு அப்புறம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு இதுல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா ஒரு விளைநிலத்துல விதை விதைக்கிறதோ இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நெல்லையோ அந்த செடியை அறுவடை பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. இரண்டாவதாக வப்பனம் க்ஷவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடித்திருக்கிறது, முடி வெட்டிக்கிறது இல்லைன்னா ஷேவிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி செயல்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பூமி பூஜை, வாஸ்து சாந்தி முதலான காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. பூமி பூஜை எதனாவது ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு அலுவலகமோ ஒரு தொழில் செய்யற இடத்தோ நம்ம இப்ப கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜைன்னு சொல்லிட்டு முதல்ல அடிக்கல் நாட்டுவோம். அந்த அடிக்கல் நாட்டுறது சூரிய உதயத்து அப்பதான் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறாங்க. நான்காவதா விவசாயிகள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செடிக்கு தண்ணி பாய்ச்சறதோ இல்லைன்னா விதை விதைக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதனால நமக்கு கெடுதல் ஏற்படும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி நித்திய வாசம்னு சொல்லக்கூடிய நிரந்தரமா இல்லாம மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க. மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவத்தை நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்களை நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இன்றைய பதிவுல நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இனி ஒரு காலங்கள்ல சூரிய உதயத்திற்கு அப்புறமா இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு இன்றைய தினத்துல இருந்து ஒரு பிரதிஜ்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பம் நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு எல்லா விதமான சகல சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல பிரத்யங்கரா காளியினுடைய பொற்பாதங்களையும் பிரளய விநாயகர் சுவாமிகளோட திருத்தாள்களையும் நமது குருநாதர் நடாதூர் நம்பி சுவாமிகள் அவர்களுடைய குரு அருளாலும் இன்றைய தினமானது ஒரு இனிய தினமாக அமையட்டும். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினமானது எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்டமெல்லாம் உருவாக்கப்படுத்தி காத்து அழித்து மறைத்து அருளி இந்த 5 விதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரத்யங்கரா காளியினுடைய அருளால இன்றைய தினமானது ஒரு இனிய தினமாக அமையட்டும்னு பிரார்த்திக்கிறோம். இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போறது, நேற்றைய பதிவுல விநாயகரனுடைய ஒரு துதி, சமஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று விநாயக பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை பத்தி பார்த்தோம். ஸ்தோத்திரத்தை கேட்கறதுனால என்ன பலன், யார் ஏற்றினார்கள், ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். இன்னைக்கு விநாயக பெருமானை பத்தியே பார்க்க போறோம். விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு எளிய, யார் வேணாலும் ஆராதிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, ஒரு சுவாமி, ஒரு தேவதை. அவரு விநாயக பெருமான் சாஸ்திரத்துல 51 வகையான விநாயகர் சொல்லியிருக்காங்க. சைவ சிவ ஆகமங்கள்ல 16 வகையான விநாயகர் சொல்லியிருக்காங்க. மந்திர சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த தந்திர சாஸ்திரங்கள்ல விநாயக பெருமான் 32 வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வகை விநாயகரா இருந்தாலும் விநாயகருக்கு எல்லாம் தலைமை அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்காரு. முதல் விநாயகர், அவர் பெயர் மகா கணபதி அப்படின்னு பெயர். அந்த மகா கணபதி அப்படின்றவரை நம்ம பிரார்த்தனை பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 51 கணபதி ஆகட்டும், சைவ ஆகமத்துல சொல்லப்பட்ட 16 வகையான கணபதி ஆகட்டும், மந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட 32 வகையான கணபதி ஆகட்டும், இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. உதாரணத்துக்கு சந்தான கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்காரு.
அந்த கணபதியை நம்ம பிரார்த்தனை பண்றதுனாலயோ இல்லைன்னா நித்தியமும் தினசரி அந்த கணபதியினுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறதுனாலயோ இல்லை காதால கேட்கறதுனாலயோ யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பேர் ஏற்படும். ஹரித்ரா கணபதி அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை யார் யாரெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றோமோ அவர்கள் எல்லாருக்குமே திருமண தடைகள், கலத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், இது போன்ற தோஷங்கள்லாம் இருந்தது, குரு பலன் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்றதுனால இதெல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் ஏற்படும். வித்யா கணபதி இன்னொரு கணபதி, அவர் வித்யா கணபதி அப்படின்றவரை வந்து பிரார்த்தனை பண்றதுனால யார் யாருக்கெல்லாம் கல்வி அறிவு மேம்படணுமோ அவங்க வந்து இந்த விநாயகரை பிரார்த்திக்கிறதுனால கல்வி அறிவு மேம்படும். இது போல ஒவ்வொரு விநாயகருக்கு ஒவ்வொரு வகையான தனிச்சிறப்பு, தனித்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய பதிவுல வந்து நம்ம பார்க்க போறது மகா கணபதி விநாயகர். எல்லாரும் வந்து யாருக்கிட்டேருந்து உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகா கணபதியினுடைய உடம்புல இருந்து உருவானவங்க தான் இந்த வெவ்வேறு வகையான கணபதிகள். அதுல இந்த மகா கணபதிய பிரார்த்தனை பண்றதுனால எல்லா காரியத்திலையும் வெற்றி, எல்லா காரியத்திலையும் ஜெயம் ஏற்படும். நிர்விக்னம், விக்னம் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். விநாயகருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் 2 வகையான காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. விநாயகரை வந்து விக்ன கர்த்தா, விக்ன ஹர்த்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்துல சொல்றது ஒரு வழக்கம். விக்ன கர்த்தா, விக்னம் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். கர்த்தா அப்படின்னா அதற்குரியவர் அப்படின்னு அர்த்தம். விக்னகர்த்தா அப்படின்னா தடைகளை உண்டாக்குறதுக்கு உரியவர் யாருன்னா விநாயகர் தானா. அதே விக்ன ஹர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் பெருமானையே. விக்ன ஹர்த்தா அப்படின்னா ஹரணம், ஹர்த்தா அப்படின்னா போக்குபவர், அழிப்பவர், நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். விக்ன ஹர்த்தானா முதல்ல வந்து விநாயகர் தான் தடங்களை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே விநாயகரை நம்ம வழிபடுறதுனால அதே தடங்களை விளக்கக்கூடிய சக்தியும் அந்த வல்லமை யாருக்கு இருக்குன்னா விநாயகர் பெருமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குன்னு வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டதான ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் தான் இந்த மகா கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது, பீஜா பூரகதேக்ஷு கார்முகருஜா சக்கராப்ஜ பாஷோத்பல விரீஷ்யக்ரஸ்வ விஷான ரத்ன கலச புரோத்யத் கராம்போருஹா ஜேயோ வல்லபயா சபத்மகரயா ஸ்லிஷ்டோ ஜ்வலத்பூஷயா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரோ விக்னேஷ இஷ்டார்த்ததா அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து குறிப்பிடுறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பீஜாபூர பலம், பீஜம் அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். பூரஹா பூரணம் அதாவது நிறைந்த. பீஜாபூர பலம் அப்படின்னா விதைகளால நிறையப்பட்ட பழத்தை வந்து ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். பீஜாபூர கதேக்ஷு, கதஹா அப்படின்னு சொல்லக்கூடிய கதை, அனுமாரனுடைய ஆயுதமான கதையை வந்து ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். இக்ஷு கார்முகம், இக்ஷு என்றால் கரும்பு, கார்முகம் என்றால் வில்லுக்கு பேர் கார்முகம்னு பேர். இக்ஷு கார்முகம் அப்படின்னா கரும்பாலேயே செய்யப்பட்ட ஒரு வில்ல வந்து ஒரு கையில வச்சிருக்காராம். சக்கராப்ஜ, சக்கரஹா மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கையில வச்சிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் மாதிரியே வந்து ஒரு சக்கர ஆயுதம் ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். அப்ஜம், அப்ஜம் அப்படின்னா கமலம் அப்படின்னு அர்த்தம். கமலம்னா தாமரை, சிகப்பு தாமரை ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். பாஷ, பாஷகா அப்படின்னா பாசக்கயிறு. நம்ம செய்யக்கூடிய பாவங்களெல்லாம் போக்குறது எதுனா இந்த பாசக்கயிறு மூலியமா தான் சுவாமி வந்து நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் வந்து நீக்கிறாரு. நீலோத்பல புஷ்பம் என்ன சொல்லக்கூடிய பூ வகைகள்லயே வசத்தியான உயர்ந்த விநாயகருக்கு பிடித்தமான நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பூவினுடைய பேரு நீலோத்பலம் அப்படின்னு பேரு. விரீஷ்யக்ரம், விரீஹி அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். அக்ரம்னா அதனுடைய நுனின்னு அர்த்தம். விரீஷ்யக்ரம் அப்படின்னா நெல் கதிர். அந்த நெற்கதிரை ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். ஸ்வவிஷான, ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, விஷானம் அப்படின்னா தந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரியவர்கள்லாம் வந்து வேடிக்கையா ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க.
நம்மலாம் வந்து இப்போ ஒரு பரீட்சையோ ஒரு பாடமோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கையேடில் வந்து நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்து லேக்கனின்னு சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கோ பென்சிலுக்கோ லேக்கனி அப்படின்னு பேர். அந்த பெண்ணையோ பென்சிலையோ உபயோகப்படுத்தி நம்ம வந்து ஒரு ஏடில் வந்து நம்ம இதை எழுதுகிற ஒரு வழக்கம் உண்டு. எழுதிட்டு அதை எழுதுகிற வரைக்கும் எழுதுவோம். அதனுடைய அந்த மைய தீர்ந்துடுத்துனா நம்ம அதை தூக்கி போட்டுடுவோம். ஆனால் இந்த உலகத்திலேயே தன்னுடைய பெண்ணை என்னதான் வந்து தீர்ந்து போனாலும் மையே தீர்ந்து போனாலும் தூக்கி போடாத ஒரே ஒரு மகனீயர், ஒரு உன்னதமான ஒரு நபர் யாருன்னா விநாயக பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னு நாங்களாம் வந்து கேட்டிருக்கோம். கேட்கும் போது மகாபாரதத்தை வந்து வியாச பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமான வியாசாச்சாரியர் வேதவியாசர் வந்து மகாபாரதத்தை சொல்ல விநாயக பெருமான் அதை அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து அதை எழுதிண்டே வந்தாராம். எழுதிண்டே வரும்பொழுது அந்த அவருடைய அந்த கையேட்டில் எழுதக்கூடிய அந்த பெண்ணுடைய மைய வந்து தீர்ந்து போயிடுதான். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட அவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாம அவருடைய ஒரு தந்தத்தையே ஒடிச்சு அந்த மகாபாரதத்தை எழுதி நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுத்தாராம். பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டோம். அவர் நம்மள மாதிரி வந்து அவருடைய பெண்ணான அந்த தந்தத்தை தூக்கி போடாமல் அவர் கையிலேயே வச்சுட்டாராம். அதனால தான் இன்றைக்கும் வந்து தந்தம் வச்சிருக்க விநாயகர்லாம் வந்து கையில் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தந்தம் வந்து வச்சுட்டு இருப்பாரு. விநாயகருக்கு 2 தந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடிஞ்ச தந்தமும் இருக்கும். அந்த தந்தத்தினுடைய கதை எதுனா மகாபாரதம் எழுதும் போது இந்த மாதிரி அந்த மைய தீர்ந்து போனதுனால அவருடைய தந்தத்தை ஒடிச்சுட்டார். அப்பேற்பட்டதான ஸ்வவிஷான அவருடைய தந்தத்தையும் ஒரு கையில் வச்சுட்டு இருக்காரு. கடைசியாக ரத்தன கலச ஒரு குடத்து நிறைய விலை மதிப்பில்லாத ரத்தனங்களால் பூரிக்கப்பட்ட ஒரு கலசத்தை ஒரு கையில் வச்சுட்டு இருக்காராம். இப்போ ஏற்பட்டதான 10 கரங்கள்ல 10 விதமான பொருட்கள் வச்சுட்டு இருக்காராம். பீஜாபூர பழம்னு சொல்லக்கூடிய விதை நிறைந்த பழம், கதை, கரும்பாலான வில்லு, சக்கரம், தாமரை புஷ்பம், பாசக்கயிறு, நீலோத்வல புஷ்பம், நெற்கதிர், அவரனுடைய தந்தம், கடைசியா 10ஆவதாக ரத்தனங்களால் பூரிக்கப்பட்ட கலசம். இப்பேற்பட்டதான இந்த 10 விதமான ஆயுதங்களையும் தன்னுடைய கையில வச்சுட்டு 10 கைகள் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியாது. ரத்தன கலச புரோத்யத் கராம்போருகா தேயோ வல்லபயா ச பத்மகரயா. வல்லபை என்று சொல்லப்படக்கூடிய அவரனுடைய மனைவியை வந்து அவரனுடைய மடியில வந்து அமர்த்தி கொண்டு அந்த அம்பாள் வந்து ஒரு கையால சுவாமி விநாயகரை வந்து அணைச்சிண்டு இன்னொரு கையாலால தாமரை புஷ்பத்தை கையில வச்சுட்டு வீட்டு இருக்காளாம் அந்த அம்பாள். தேயோ வல்லபயா ச பத்மகரயா ஆஸ்லிஷ்டோ ஜுவலத் பூஷயா. நிறைய பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கக்கூடிய ஆபரணங்களால சுவாமியும் அம்பாலும் வந்து அலங்காரம் பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். ஆஸ்லிஷ்ட ஜுவலத் பூஷயா விஸ்வோத்பத்தி விஸ்வ உற்பத்தி உலகத்தையே உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி படைத்தவரா விநாயக பெருமான். உற்பத்தி அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா விநாயக பெருமானால உருவாக்கவும் முடியும். அந்த உருவாக்கிய விஷயத்தை வந்து பத்திரமா அவரால் காப்பாற்றவும் முடியும். அதே சமயத்துல அந்த விஷயம் வந்து அதர்ம மார்க்கத்துல போகிறது அப்படின்னா அந்த விஷயத்த சுவாமி விநாயகரால அழிக்கவும் முடியும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். விஸ்வோத்பத்தி விபத்தி அதாவது காக்கிறது, சம்ஸ்திதிகரஹா நேரம் வரும்போது அழிக்கிறது, விக்னேஸ்வர இஷ்டார்த்ததா இப்பேற்பட்ட விநாயக பெருமானே எங்களுடைய இஷ்டங்களை இஷ்டங்களை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தியான ஸ்லோகத்துக்கு ஏற்ப விநாயக பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய நாளானது நமக்கு ஒரு இனிய சுவையான நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல நமது ஆசிரமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை பிரத்யங்கிராவுடைய அனுகிரகமும் நமது ஆசிரமத்தில் ஆதியிலிருந்தே இன்று அளவும் நமது ஆசிரமத்தையே வந்து இந்த அளவுக்கு ஒரு லோக பிரசித்தமா உலக புகழ் பெற்றதா மாற்றிய நமது பிரளய விநாயகருடைய திருப்பாதங்களை போற்றி இன்றைய நாளானது ஒரு இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நமஸ்காரம்.